மா என்னம்மா பண்ணுற? மாடு கறக்குறியா? மழையே வந்து மாடு கறக்குறியா? நீ என்னப்பா பண்ணுற? மாடு கந்துக்கிறம்மா. ஒரு மாடு நான் ஒரு மாடு. எனக்கு அவளுக்கு போட்டி யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு பார்ப்போம். 1000 பஞ்சங்கரியா? 1000 ரூபாவா? 1000 ரூபா. நான் தோத்துட்டுனா அவளுக்கு 1000 தரணும். அவள் தோத்துட்டா எனக்கு 1000 தரணும். போகக்கூடாதுல்ல, அதான் பண்ணுறேன். 1000 போயிடுமே. ரொம்ப தான். நீ இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு நீ 1000 தந்து தான் ஆகணும். இல்லை அதெல்லாம் முடியாது. தோக்க மாட்டேன், ஜெயிச்சுவேன். எங்கள் மம்மி தான் உனக்கு ஆல்ரெடி 1000 கொடுத்துட்டாங்களே. இல்லை இப்போ இந்த பஞ்சத்துக்கு தலைவி காசு தான் எங்கள் மம்மி எடுத்து கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கள் மம்மி காசு பஞ்சம் அதனால இந்த பஞ்சத்துக்கு குத்தாகணும். குத்தாதான் நாளைக்கு ஆத்திகமா சண்டே கறி தோசை. அப்படியா? பஞ்சத்தில் கழிச்சாதான் நான் அப்படியே கழிச்சிடணும். நீ மாடு கறக்குறல, அதுக்கு பந்தயமா 1000 நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அவர் உனக்கு 1000 தருவார். அவர் ஜெயிச்சிட்டா நீ அவருக்கு 1000 தரணுமா? நீ நான் ஜெயிக்க மாட்டேனே, பரம்பரை மாடுகாரில்ல. அப்போ தான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டையா, இப்போ கறி தோசை வாங்கி தருவாராம் அவர் ஜெயிச்சா. நம்மளோட காசு வாங்கி தராருமா? நம்மளோட காசு வாங்கி நம்மள்கிட்டயே வாங்கி தராராம். நீ ஆல்ரெடி 1000 எடுத்துலாமா? அதுதானே கொடுத்துட்ட ரூமுக்கு. மலனூர் ரூம் எடுத்து தாங்கணும்ல. எங்கள் அப்பா ரூம் எடுக்க மாட்டேன்னு சொன்னார். எங்கள் அம்மா கொடுத்த காசில் தான் எடுத்தார். அப்படியே 2 லிட்டர் இருக்குமோ? ஆனால் டேடி, எங்கள் மம்மி உனக்கு 1000 தர சொல்லவே இல்லையே டேடி. நீங்களே சொன்னா எப்படி? மா கறந்துட்டியா அதுக்குள்ளேயே? பாரு, கொஞ்ச நாள் இப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே கறந்துட்டியே. பரவாயில்ல. டேடி, பந்தயத்தில் எங்கள் அம்மா தான் ஜெயிச்சாங்க. நீ தான்? ஆமாம். 2வது மாடு உட்காந்துக்கிறேன். ஆனாலும் எங்கள் அம்மா தான் ஜெயிச்சாங்க. 1000 கொடுக்கணும். நீ தான். நான் 2வது மாடு உட்காந்துட்டேன். பரவாயில்ல. ஃபஸ்ட்டு மாடு தான் பந்தயம். 2வது மாடு தான் பந்தயம். அவர் நிற்கிற அவர் தான் அவுத்து விட்டா சொல்ல அவுத்து போகிற அப்புறம் ஐ அப்பா அப்பா முக்கியமா என் பொன்னாடி ஒரு மாடை தந்து விட்டார். அதுக்கு நீ 1000 தரணும். 1000 ரூபாயா? தோத்துட்டாங்கம்மா. எப்படி தோத்தாங்க? 2வது மாடு உட்காந்து அதெல்லாம் முடியாது. 2வது மாதுக்கு பந்தயம் தான். நீ இப்போ இன்னும் கறக்கவே இல்லை. நீ ஒரு மாடு ஃபஸ்ட்டு மாடு தான் பஞ்சம், 2வது மாடு தான் பந்தயம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்பா. இது ரயில் போங்க ஆட்டம். அது ஃபஸ்ட்டு போடுங்க. கறந்துட்டு போய் எங்கள் அம்மா உட்காந்துட்டாங்க. டயர்ட் ஆயிடுச்சு. என்ன இவங்க இங்கேயே நிற்கிறாங்க, போகலையா? போங்க போமா அம்மா, போ நல்ல பொண்ணு நீ. சரி இப்போ மச்சலாம் போஸ்ட் கொடுத்துங்க உனக்கு. நீ வீட்டில் இது பார்த்து அவர் போஸ்ட் கொடுக்குற. பா இந்தடா கற்பா அரே என்ன மதிக்க மாட்டான் அவன்.
இது அந்த மாதிரி கூட மதிப்பு ஏன்னா மதியானா பேர் ஏய் ஓட்டுன மட்டும் கரெக்டாக மதிப்பேனே அப்போ மட்டும் கரெக்டாக வா போடு போடுன்னு பார்த்தியா காய் போடா போடா அம்மா என்னம்மா பண்ணுற? மாடு கறக்குறேன். மாடு கறக்குறியா? மழையே வந்து மாடு கறக்குறியா? நீ என்னப்பா பண்ணுற? மாடு கந்துக்கிறம்மா ஒரு மாடு நான் ஒரு மாடு எனக்கு அவளுக்கு போட்டி யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு பார்ப்போம் 1000 பஞ்சம் கிடையா 1000 ரூபாவா? 1000 ரூபாய் நான் தோத்துட்டுனா அவளுக்கு 1000 தரணும் அவள் தோத்துட்டா எனக்கு 1000 தரணும் போகக்கூடாதுல்ல அதான் பண்ணுறேன் தோத்தா 1000 போயிடுமே ரொம்ப தான். நீ இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு நீ 1000 தந்து தான் ஆகணும். இல்லை அதெல்லாம் முடியாது. தோக்க மாட்டேன் நான் ஜெயிச்சிடுவேன். எங்கள் மம்மி தான் உனக்கு ஆல்ரெடி 1000 கொடுத்துட்டாங்களே. இல்லை இப்போ இந்த பஞ்சத்துக்கு தலைவி காசு தான் எங்கள் மம்மி எடுத்து கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கள் மம்மி காசு பஞ்சம் அதனால இந்த பஞ்சத்துக்கு குத்தாகணும். குத்தாதான் நாளைக்கு ஆத்திகமா சண்டே கை தோசை. அப்படியா? பஞ்சத்தில் கழிச்சாதான் நான் அப்படியே கழிச்சிடணும். நீ மாடு கறக்குறல அதுக்கு பந்தயமா 1000 நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அவர் உனக்கு 1000 தருவார். அவர் ஜெயிச்சிட்டா நீ எனக்கு அவருக்கு 1000 தரணுமா? நீ நான் ஜெயிக்க மாட்டேனே. பரம்பரை மாடுக்காரில்ல. அப்போ தான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டேயா, இப்போ கை தோசை வாங்கி தருவாராம் அவர் ஜெயிச்சா. நம்மகிட்ட காசு வாங்கி தராருமா? நம்மள்ட காசு வாங்கி நம்மள்கிட்டயே வாங்கி தராராம். நீ ஆல்ரெடி 1000 எடுத்துலாமா? அதானே கொடுத்துட்ட ரூமுக்கு. மலனூர் ரூம் எடுத்து தாங்கணும்ல. எங்கள் அப்பா ரூம் எடுக்க மாட்டேன்னு சொன்னார். எங்கள் அம்மா கொடுத்த காசில் தான் எடுத்தார். 2 லிட்டர் இருக்குமோ? ஆனால் டேடி எங்கள் மம்மி உனக்கு 1000 தர சொல்லவே இல்லையே டேடி. நீங்களே சொன்னா எப்படி? மா கறந்துட்டியா அதுக்குள்ளேயே? பாரு கொஞ்ச நாள் இப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே கறந்துட்டியே. பரவாயில்ல. டேடி பந்தயத்தில் எங்கள் அம்மா தான் ஜெயிச்சாங்க. நீ தான்? ஆமாம். 2வது மாடு உட்காந்துக்கிறேன். ஆனாலும் எங்கள் அம்மா தான் ஜெயிச்சாங்க. 1000 கொடுக்கணும். நீ தான். நான் 2வது மாடு உட்காந்துட்டேன். பரவாயில்ல. ஃபஸ்ட்டு மாடு தான் பஞ்சம். 2வது மாடு தான் பந்தயம். அவர் நிற்கிற அவர் தான் அவுத்து விட்டா சொல்ல அவுத்து போகிற அப்புறம் ஐ அப்பா அப்பா முக்கியமா என் பொன்னாடி ஒரு மாடை கந்து விட்டார். அதுக்கு நீ 1000 தரணும். 1000 ரூபாயா? தோத்துட்டாங்கம்மா. எப்படி தோத்தாங்க? 2வது மாடு உட்காந்து அதெல்லாம் முடியாது. 2வது மாதுக்கு பந்தயம் தான். நீ இப்போ இன்னும் கறக்கவே இல்லை. நீ ஒரு மாடு ஃபஸ்ட்டு மாடு தான் பஞ்சம், 2வது மாடு தான் பந்தயம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்பா. இது ரயில் போங்க ஆட்டம். அது ஃபஸ்ட்டு போடுங்க. கறந்துட்டு போய் எங்கள் அம்மா உட்காந்துட்டாங்க. டயர்ட் ஆயிடுச்சு.
என்ன இவங்க இங்கேயே நிற்கிறாங்க போகலையா? போவாங்க போவாங்க. போம்மா அம்மா, போ போ, நல்ல பொண்ணு நீ. சரி இப்போ மச்சலாம் போஸ்ட் கொடுத்துங்க உனக்கு. நீ வீட்டில் இது பார்த்து ஆ அவர் பாரு, அவர் போஸ்ட் கொடுறாரு. பா பா இந்தடா கற்பா கற்பா. அரே என்ன மதிக்க மாட்டான் அவன். இது? அந்த மாதிரி கூட மதி ஏன்னா மதிக்கானா பாரு. ஏய் ஒருத்தனை மட்டும் கரெக்டாக மதிப்பேனே. அப்போ மட்டும் கரெக்டாக வா போடு போடுன்னு பார்த்தியா? காய் போடா போடா. என்ன பண்ணுற? கஞ்சியா? என்ன கஞ்சி? டீக்கு பதிலாவா? குடிங்க குடிங்க. பூஸ்டிலாம் போட்டு ஏற்றிடுறாங்க. பூஸ்டியில் அது ஒரு கஞ்சி தான். கஞ்சியா? இதில் அதில் இருக்கிற இது ரொம்ப இதாக இருக்கும். ஹெவி ஸ்ட்ராங். குடிங்க. என்ன பண்ணுற? கஞ்சியா? என்ன கஞ்சி? டீக்கு பதிலாவா? குடிங்க குடிங்க. பூஸ்டிலாம் போட்டு ஏற்றிடுறாங்க. பூஸ்டியில் அது ஒரு கஞ்சி தான். கஞ்சியா? இதில் அதில் இருக்கிற இது ரொம்ப இதாக இருக்கும். ஹெவி ஸ்ட்ராங். குடிங்க.